பாக்கியலட்சுமி தொடரில் இனியாவோட பேசியதுக்கு அப்புறம் கோபிக்கு ஒரே குழப்பம் வருது. வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து உடனே எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லி அவங்க அத்தையும் ராதிகாவும் கேட்குறாங்க. பிறகு டென்ஷன் ஆகுறாரு. என் வாழ்க்கையே வீணாக போச்சு, எல்லாம் உங்களால் தான்ற மாதிரி ராதிகா கிட்ட கோவப்படுறாரு. அவங்க அத்தை டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகாவும் பதிலுக்கு பேசுகிறா. உங்களுக்கு பிடிக்கலன்னா யார் இருக்க சொன்னது, போயிடுன்றா. இதான் போயிடு போயிடு இதான் நீ சொல்லுவ, இதனால தான் எனக்கு இங்கே வர்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தேன், இப்போ அப்படியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோபி கோச்சிக்கிட்டு அப்புறம் வெளியே போயிடுறாரு. போகும்போது அவர் காரில் வரும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, நெஞ்சு வலி மாதிரி வருது. ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க ஃபோன் எடுக்கலை. பிறகு ராதிகாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்களும் ஃபோன் எடுக்கலை. வேறு வழி இல்லாமல் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணோடனே முதல்ல தயங்குறாங்க, பின்னால் எடுத்து பேசுகிறாங்க. அப்புறம் இதுமாரி ஒரு இடத்துல இருக்கிறதாகவும் உடம்பு சரியில்லைன்ற விஷயத்தையும் நெஞ்சு வலி வந்திருக்குன்ற விஷயத்த சொல்கிறாரு. அவங்க பதறி அடித்து போய் செழியர் ரூமை பார்க்குறாங்க, அத்தை ரூமை பார்க்குறாங்க. பிறகு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணால் கால் எடுக்க மாட்டுறாங்க. பாக்கியா ரொம்ப டென்ஷனாக என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பதட்டத்தோடு இருக்கிறாங்க.